ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு. அது நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா அதோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் குரூப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த 2 குரூப்லேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்துக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிங்கவே போதும். அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெட் லைனுக்கு ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இமேஜ் இதெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இமேஜை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, எக்ஸாம்பிளுக்காக இன்னும் 2 இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் 2 இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இமேஜ் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்து 4th இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு அது சிசியும் அதில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் அதை காப்பி பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஷேகர் ப்ரீசெட் தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ்
போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்டை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். அதில் இருக்க அதை காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். 2 இமேஜில் 2 டைப்பான எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க, ரிமூவ் ஆயிரும். கடைசி ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபோர்த் இமேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க 1 by 1. ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி வரும். இதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரியா இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கணும் எனக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.